அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆமணிஜுரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ இந்த பதிவில் கன்னி ராசிக்கு இந்த 2025 வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கன்னி ராசியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க. முக்கால்வாசி கணிதம் உங்களுக்கு நல்லா வரும். கணிதம், வானவியல் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். இவங்களுக்கு புத்திசாலித்தனம் நல்லா இருக்கும். ஆடிட்டர்ஸ் நிறையா பேர் இதில் தான் இருப்பாங்க. ரிசர்ச் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இதெல்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகளும் அதில் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய அந்த துறைகளும் உங்களுக்கு நல்லா வரும். இவங்க ஒரு நல்ல தீவிரமாக கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க. வாழ்க்கை சிஸ்டமேட்டிக்காக இப்படி தான் வாழணும், இப்படி போகணும் வரணும்னு சொல்லி எதிர்காலத்தை நோக்கி ஒரு பாதையை வச்சுக்கிறவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தூக்கத்து மேலே கொஞ்சம் பிரியம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் கன்னி ராசிக்குள்ள பொதுவான குணநலங்களாக இருக்குது. இவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்ன தீர்வு இருக்கும், என்னென்ன புதிய வாய்ப்புகள் இருக்கும், பெரிய பெரிய முடிவுகளை எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். எல்லோரும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தொடர்ச்சியாக இருந்தால் தான் ஒரு விஷயம் உங்களுக்கு முழுமையாக புரியும். முதல்ல உங்களுடைய வேலையும் இவங்களுடைய தொழில் செய்கிறது, அவங்களோட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வேலை, இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பிப்ரவரி மாதம் வேலைக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு வரும். நிறைய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் உங்களுக்கு நீங்கள் அதில் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, ஒரு லீடர்ஷிப்னு சொல்லுவோம்ல, ஒரு இடத்த வழி நடத்துறது, அந்த மாதிரியான உங்களுடைய குணங்களை நிரூபிக்க முடியும். அதை இந்த இதில் நல்லா கவனமாக இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அதை செஞ்சுக்குங்க. நீங்கள் யாரானு இந்த ராசியை சேர்ந்தவங்க பிஸ்னஸ் ஏதாச்சும் ஆரம்பிக்க நினச்சிங்கன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதம் புதுசாக ஏதானும் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிக சிறந்த மாதமாக இருக்கும். இதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலைப்பளு ஒர்க் லோடு கூடும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து, கொஞ்சம் கோவப்படாமல் நிதானமாக அமைதியாக இருந்து அதிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அதனால் நீங்கள் எப்படி ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணணும். திடீர்னு முடிவு எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். திடீர்னு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் எல்லாரையும் ஆலோசனை பண்ணி, இல்லை நீங்களே உங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் 2ஆம் வாரமும் 4வது வாரமும் உங்கள் தொழிலுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. 2வது வாரமும் நல்லா இருக்குது, 4வது வாரமும் நல்லா இருக்குது. இதெல்லாம் தொழிலுக்கு சாதகமான டைமாக இருக்குது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி வாரங்களை, நல்ல நாட்களை நீங்கள் கவனத்தில் வச்சு நீங்கள் செயல்பட்டுங்க. உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை வேலைக்கு உகந்ததோ பச்சை மட்டும் இல்லை, நீல நிறமோ, பச்சை நீல நிறம், இது ரெண்டுமே உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அது தொழிலில் அந்த மாதிரி நிறங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களோட உடம்பு ஆரோக்கியம் சீராக தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே சொன்ன வேலைப்பளு அதிகம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதனால் மென்டல் ப்ரெஷர் இருக்கும். அது மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோன் ஏதான பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி, இது மாதிரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் உடனே காமிச்சு நீங்கள் அதை சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கிறது தான் நல்லது. பொதுவாக நீங்கள் ஆர்கானிக் ஃபுட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. டெய்லி நடக்கிறது, இல்லை உடற்பயிற்சி, இல்லை தியானம் பண்ணுறது மன அழுத்தத்தை நீக்கும். மனசை எப்போ பார்த்தாலும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா, அப்போ என்ன ஆயிருன்னா கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்துடும். அப்போ மனசை நீங்கள் அடக்க வேண்டாம், அதை ஒடுக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்து மனசு என்ன திங்க் பண்ணுதுன்றதை நீங்கள் மனசை பார்த்தீங்கனாலே போகிறோம். அது மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதுலேருந்து மன அழுத்தம்லாம் ரிலீஃப் ஆனது, ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கிறது, உற்சாகமான மனநிலைமையாக இருக்கிறது, இதெல்லாம் உங்களால் அனுபவிக்க முடியும். நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் 3வது வாரம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்லா இருக்குது. அந்த வாரத்தில் நீங்கள் இது வரைக்கும் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலைன்னா அந்த வாரத்தை தேர்ந்தெடுத்து அந்த வாரத்தில் ஒரு நாள், இன்னும் சொல்லப்போனால் புதன்கிழமையை நீங்கள் அதை ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. பணம், பொருளாதாரம், இதை பொறுத்தளவில் பொருளாதாரத்தில் இந்த மாதம் நல்ல வளர்ச்சி இருக்கும். ஏற்கனவே நீங்கள் முதலீடு பண்ணி வச்சுருந்ததெல்லாம் நல்ல லாபத்தை தரும். புதுசாக ஏதாச்சும் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா
அதை வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணுறதுக்கு, அதை எதில் பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து வேண்டிய முடிவுக்கு வர்றதுக்கு இந்த மாதம் நல்லதாக இருக்குது. இருந்தபோதில் நீங்கள் ஒரு விஷயத்த திடீர் செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. திடீர் செலவுகள், எதிர்பாராமல் வந்து பணம் செலவாகிறது, பணம் தேவைப்படுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். அதனால் வந்து உடனே கடன் வாங்க போயிடாதீங்க. அதை ஆலோசனை பண்ணி அதில் எது முக்கியம், எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். உடனே கடன் வாங்கிட வேண்டாம். ஏன்னா கடன்களை வந்து நம்ம கட்டுப்பாட்டிலே வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கடன்லாம் தீர்க்க முடியும். அதனால் அது இது பண்ணிக்கலாம். அதனால் வந்து அதான் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, நிதியை வந்து நம்ம எப்படி பண்ணுறது, பணம் பொருளாதாரத்தை என்ன பண்ணுறதுன்றது ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி அதுலேயும் நீங்கள் இது பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ரிஸ்க் ஃபேக்டர், பணத்தை வந்து எங்கேயாச்சும் யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லி எதுலையான போட்டு லாஸ் பண்ணிடாமல் அதில் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஜென்மத்தில் வந்து கேது இருக்குது, 7ல் ராகு இருக்குது. யாரான்னு 3வது ஆள் மூலமாக நீங்கள் எதுலையான பணம் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த இப்போ அப்படியே நீங்கள் பணம் சம்பந்தமான முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, முதல் வாரமும் நல்லாயிருக்கு, 4வது வாரமும் நல்லாயிருக்கு. முதல் வாரத்துலேயும் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துலேயும் இந்த பணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கலாம். 4வது வாரமும் நீங்கள் எடுக்கலாம். இது 2மே உங்களுக்கு நல்லாயிருக்கு. பொதுவாக வீடு, குடும்பம் இதை பொறுத்தவரைன்னா பிப்ரவரி மாதம் வந்து குடும்பத்தில் எல்லாம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருமே குடும்பத்தில் வந்து உங்களை பாராட்டுற அளவுக்கு எல்லாருமே நல்லபடியாக இருக்கும். கல்யாணம் ஆகலை அப்படின்னா வந்து அந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இந்த மாதம் நிறையா இருக்குது. அது மாதிரி வந்து குடும்பத்தோட இந்த மாதிரிலாம் இருக்கும்போது குடும்பத்தோடு கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, அது நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் ஆலோசனை பண்ணிங்கன்னா குடும்பத்தில் நல்லாயிருக்கும். 3வது வாரம் அநேகமாக இந்த குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து கன்னிராசி வந்து இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பல துறைகளில், எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறைகள்லாம் முன்னேற்றத்துக்கான சிறந்த நேரமாக இருக்குது. நீங்கள் எப்போவும் ஏதான ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஓட வேண்டாம். அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுங்க. அந்த சவால்களை வந்து எதிர்கொள்கிறது தான் உங்களை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கும். அதனால் வந்து பணம், அதே மாதிரி பணத்துக்கு ஈக்குவலாக ஆரோக்கியம், இது 2மே ரொம்ப முக்கியமானது. அதனால் பணத்துக்காக ஆரோக்கியத்தை இழந்துட வேண்டாம். ஆரோக்கியமும் முக்கியம், பணமும் முக்கியம். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான். பொதுவாக வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுடைய எண்ணங்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.